மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்து அவளை எப்படி தியானித்தால் நம்முடைய மனமும் குழந்தை மனம் போல எதையும் நினைக்காமல் எதிலும் சிக்காமல் இருக்கும் என்று சொல்லி காத்யாயனி என்ற நாமத்தை சொன்னார்கள். அடுத்ததாக இந்த காலன் என்று இருக்கிறானே, அவன் வரும் பொழுது நமக்கு பயம் ஏற்படுகிறதே. அப்படி என்றால் அந்த காலனை அழிக்கக்கூடியவளும் அவள்தானே. அதற்காக சொல்லப்பட்ட நாமாவளி. ஓம் காலஹந்த்ரியை நமஹ. ஓம் காலஹந்த்ரியை நமஹ. இதில் என்ன நாமம் சொல்கிறாங்க அப்படின்னா, காலஹந்த்ரி, காலனை அழிப்பவள். சரி, இதற்கு முன்னாடி ஒரு நாமம் பார்த்துருக்கோம், சர்வ மிருத்யு நிவாரணி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அங்கே மிருத்யு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, சர்வ மிருத்யு அபமிருத்யு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அந்த இரண்டில் இருந்து நம்மை காக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றதுக்காக அங்கே சர்வ மிருத்யு நிவாரணி. சரி, அப்போ இங்கே காலனை அழிப்பவள் என்றால் இங்கு காலனை எதற்கு குறிக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. நமக்கு இந்த மார்க்கண்டேயன் கதை தெரியும். அந்த மார்க்கண்டேயன் இந்த காலன் வரும் பொழுது என்ன செய்தான், அந்த பரமேஸ்வரனை கெட்டியாக பிடித்து கொண்டான். அந்த சிவலிங்கத்தை அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டு நீயே கதி என்று இருந்த பொழுது அந்த பரமேஸ்வரனின் வாமபாகமாக இருந்தாலே அம்பிகை, அவள்தான் அங்கே இடது காலாக இருக்கிறார். அந்த இடது கால் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த யமனை மாய்த்தது. ஆனால் இந்த புகழ் யாருக்கு சென்று விடுகிறது என்று ஆதிசங்கரர் அழகாக சொல்லுவார் சௌந்தரிய நிலைகள்லாம். அம்மா, இதை நீ செஞ்ச, ஆனால் இந்த புகழெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்தது, அந்த ஈஸ்வரனுக்கல்லவா போய் சேர்ந்தது அப்படின்னு அழகாக சொல்லுவார். ஆக இந்த இடது காலாக இருந்து இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடது காலாக இருந்து யமனை மாய்த்தவள். அப்போ காலஹந்திரி அப்படின்னு சொன்னவன காலனை அழிப்பவள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இது எப்படி சாத்தியம் ஆகும்? இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் இது சாத்தியமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். சரி, அம்பாளுடைய ஸ்மரணை செய்ய சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமாவும் ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏதாவது ஒரு நாமாவை நாம் ஜபித்தால் போதும், ஸ்மரணை செய்து கொண்டு இருந்தாலே போதும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் சொல்ல சொல்ல அந்த காலன் என்ன செய்வான் என்றால் நம்மை நெருங்க முடியாது. அப்போ அவன் நம்மிடம் வரக்கூடிய அந்த காலம் எப்படி போகுது, தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அப்போ நமக்கு என்னங்க ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுங்க, நம்மளுடைய ஆயுசில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஆக காலனை பற்றிய பயத்தையும் அழிக்கிறாள், அந்த காலனுக்கு பயத்தை கொடுக்கிறார். அதனால தான் அழகாக அபிராமி அந்த அதில் பட்டர் சொன்னார், இழைக்கும் வினைவலியே அடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பா என்று அழகாக சொன்னார். ஏன் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்பத்தான காலன் தண்டிக்க வர்றான். அப்போ முன்னாடி வர்றாரோ பின்னாடி வர்றாரோ, எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் நம்முடைய கர்மா, நம்முடைய வினைகள் அதற்கேற்பத்தான் அவன் வந்து சேருகிறான். அது வந்துதான் ஆக வேண்டும். இது நியதி. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கத்தான் போகிறது. ஆனால் இந்த காலனை தண்டிப்பதற்காக என்னை என்ன செய்கிறாய், நீ ஓடி வந்து அஞ்சேல் அப்படின்னு சொல்லி என்னை காக்கிறாய் அம்மா அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்றார். என்னை நடுங்க வைக்கும்படி அந்த காலன் வரும் பொழுது அஞ்சேல் என்று நீ ஓடி வந்து என்னை காப்பா என்று சொல்லி, அப்ப அந்த மரண பயத்தை அவள் கலைந்து விடுகிறாள். அதுதான் இங்க காலனை அழிப்பவள் அப்படின்னு சொல்றது. ஆக சர்வ மிருத்யு நிவாரணிக்கும் இங்க காலஹந்திரி அப்படிங்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஆக எந்த நாம நாம் சொல்ல வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். நமக்கு இப்பொழுது என்ன விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறதோ, இதை சொன்னால் அத்தனை துன்பங்களும் தூசாக பறந்துவிடும், வந்து சுவடே தெரியாமல் பறந்துவிடும். ஏன் அப்படின்னா, சதா சர்வ காலமும் அந்த அம்பாளின் நாம ஸ்மரணம் சொல்ல 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 எந்த துன்பமும் நம்மை நெருங்காது. நம்முடைய கர்ம வினைகள் கூட செயல் இழந்துவிடும், அதனுடைய பலம் குறைந்துவிடும். அப்படித்தான் அவள் நம்மை காக்கிறார். மகாபிரியவாச்சரணம்.